Hello everyone, welcome to KBAV KITCHEN. வாங்க கொண்ட கடலை கறி செய்யலாம். 250 கிராம் கொண்ட கடலை. இவற்றை நன்றாக வேக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். நாலிலிருந்து 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நன்றாக சூடான பிறகு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன். இவற்றை பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வறுக்க வேண்டும். இருநூறு கிராம் ஆனியன் எடுத்துக்கலாம். எட்டிலிருந்து 10 நிமிடம் வரை இவை நன்றாக வேக வைக்க வேண்டும், அதாவது வதக்க வேண்டும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குவதற்கு இவை உதவி செய்யும். வெங்காயம் நன்றாக வதங்கிய பிறகு கருவேப்பிலை 2 கொத்துக்களை எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நன்றாக அதன் பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். இருநூறு கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குவதற்கு ஈஸியாக இருக்கும். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இவற்றை பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். இப்பொழுது 100 ml தண்ணீர் எடுத்துக்கலாம். இந்த கலவை ஒன்றாக ஒரு நல்ல கலவையாக வருவதற்கு 100 ml தண்ணி எடுத்து நல்லா இதை வதக்க வேண்டும். இப்பொழுது கொண்ட கடலையை எடுத்துக்கலாம். ஆறிலிருந்து 7 நிமிடங்கள் வரை கொண்ட கடலையை மசாலாவில் நன்றாக வேக வைக்க வேண்டும்.
இப்பொழுது மல்லித்தழை எடுத்துக்கலாம். ml தண்ணீர் எடுத்துக்கலாம். 6லிருந்து 7 நிமிடங்கள் நன்றாக வேக வைக்க வேண்டும். இப்போ கொண்டக்கடலை கறி ரெடி. சொல்லுங்க, ஆஹா சொல்லுங்க.